கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட சத்தியத்தை கேட்கிற அனைத்து விசுவாசிகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற தியானம் கிறிஸ்துவினுடைய சிந்தை. வேத பகுதி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், சில வசனங்கள். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமேன். இந்த நாளிலே கூட நாம் இந்த 5ஆம் வசனத்தின்படி கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று இந்த இடத்துல பவுல் பிலிப்பு சபைக்கும் விசுவாசிகள் அனைவருக்கும் கூறுகிற ஒரு காரியம் இது. இந்த நாட்களிலே நமக்கு திருஷ்டாந்தரமாக அருளப்படுகிற தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடியினாலே இதை நாம் தியானிப்போம். கிறிஸ்துவின் சிந்தை அது எப்படிப்பட்ட சிந்தையாக இருந்தது? கிறிஸ்து ஆகி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இந்த பூமிக்கு வந்தார்? எந்த காரியங்களை அவர் யாருடைய சித்தப்படி செய்தார்? அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருந்தது? அவருடைய யோசனை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் தியானிப்போம். கிறிஸ்துவின் சிந்தை அன்பு நிறைந்தவராய் இருந்தார். கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தார். தேவைகள் நிறைந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடியவரும் அருளக்கூடியவருமாகவே இருந்தார். தனக்கென்று அவர் எதையுமே யோசிக்காமல் நான் வந்த நோக்கம், நான் அனுப்பப்பட்டதை நோக்கம் என்ன என்பதை ஆராய்ந்து அறிந்தவராக அவர் கிறிஸ்துவனுடைய காரியம் எப்படி இருந்தால் பிதாவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியமாக இருந்தது. இந்த இடத்துல கூட இந்த 2ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் ஆதலால் கிறிஸ்துவுக்குள் என்று துவங்குகிற ஒரு காரியம், யாதொரு ஆறுதல், யாதொரு அன்பு, யாதொரு ஆவி, யாதொரு ஐக்கியம், எல்லாவற்றிலும் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் அது கிறிஸ்துவுக்குரிய சிந்தையாய் நமக்கு இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல பவுல் வலியுறுத்துகிறவராய் இருக்கிறார். ஏன்னா அவனவன் தனக்கானவைகளை மாத்திரமல்ல பரனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று 4ஆம் வசனத்திலே கூறுகிற ஒரு காரியம். தனக்கானவைகளை சிந்திக்கிற சுயநலவாதிகளாய் நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்து எப்படி சுயநலமற்றவராக, யாருக்கு எந்த நேரத்தில், ஒரு ஏழைக்கு என்ன தேவை, வியாதியஸ்தனுக்கு என்ன தேவை, பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை வேண்டும், உணவு இல்லாதவர்களுக்கு என்ன, அந்த நேரத்துக்கு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவராய் அவர் போய் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே சுயநலமாக பெருமைக்குரிய காரியங்களையோ அல்லது நான் ஏன் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், எனக்கு எதற்கு இந்த வேண்டாத காரியம் என்று எண்ணுகிறவர்களாக இல்லாதபடி பிறனுக்கானவைகளையும் நோக்கி இயேசு கிறிஸ்துவை போல அவர் எப்படி அன்பினாலே எல்லாவற்றையும் செய்து முடித்தாரோ, அசுத்த ஆவி பிடித்தவர்கள் அவர் இடத்துல வரும் பொழுது அது இரவு பகல் என்று அவர் பார்க்கவில்லை. அவர்களுக்கு விடுதலை தரும்படியாக ஒரு தகப்பனுடைய விண்ணப்பத்தை கேட்டு மகனுக்கு விடுதலை கொடுத்த தேவன், அதே போல விசுவாசத்தோடு அவர் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட ஒரு மகளுக்கு விடுதலையை கொடுத்த தேவன். இப்படியாக நாம் கிறிஸ்துவனுடைய சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய அன்பு பூரணப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களாக நாம் இந்த நாட்களிலே காணப்பட வேண்டும். என தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் மற்றவர்களை நேசிக்கிறதன் மூலம் அந்த அன்பு வெளிப்படுத்துகிறவர்களாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனிடத்தில் எப்படி அந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல 6வது வசனத்துல கூட தனக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் தேவகுமார் என்கிற நிலை. ரோமர் அந்த நிலைமையிலும் அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் அதை
பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று இந்த இடத்துல கூறப்படுகிறது. கிறிஸ்துவின் சிந்தை நான் தேவனுக்கு நிகர் என்று அவர் எப்பொழுதுமே எண்ணினதும் கிடையாது. யாரிடத்திலும் அந்த ஒரு காரியத்தை பெருமையாய் பேசுகிற ஒரு காரியத்தை நாம் காணவே முடியாது. சுவிசேஷ பாகத்தில் அவர் ஊழியத்தின் பாதையிலே அவர் கர்த்தருக்குள்ளாய் தன்னை அர்ப்பணித்து அந்த அடிமைத்தனம் என அந்த கீழ்ப்படிதலை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே அந்த சிந்தையோடு நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை நமக்கு என்ன கற்பிக்கிறதோ அப்படியாக நாம் நடக்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறோம், கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக நாம் காணப்படுவோம் என்று வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. அதே போல ஆண்டவர் எந்த இடத்துல மற்றொரு இடத்துல வாக்குவாதம் பண்ணுகிறவராகவோ வாது பண்ணுகிறவராகவோ இருக்கவே இல்லை. அவரை நோக்கி வந்து அவரை குற்றப்படுத்தும்படியாக, அவரை சோதிக்கும்படியாக பரிசேயர் சதிசேயர் எல்லாம் அவரை வந்து கேள்வி கேட்கும் பொழுது கூட அவர் யாரிடத்திலுமே வாக்குவாதம் பண்ணவில்லை. மோசே உங்களுக்கு என்ன கற்பித்திருக்கிறார்? ஏன்னா அவங்க மோசையை விசுவாசித்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை. ஆகவே அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை வைத்தே அவர்களுக்கு பதில் கூறினவராக மோசே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதே மாதிரி வரி கொடுப்பது சரியா தவறா என்று கேட்கும் பொழுது வரி பணத்தை வாங்கி இது இருக்கிற சொரூபம் யாருடையது? ராயனுடையது. உடனே அவர் சொல்றார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறவராயிருக்கிறார். அவர் வாயில குற்றம் கண்டுபிடிக்கும். இன்னைக்கு அநேக இடங்களிலே நம்மை குறித்து கூட தேவனிடத்துல மற்றவர்களிடத்துல நாம் வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக இல்லாதபடிக்கு வாக்குவாதம் பிறக்கும் அந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய சாந்தத்தையும் நாம் மற்றவர்களுக்கு நம் சிந்தையிலே கொண்டு காண்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறபடியினாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை கூட இந்த இடத்துல நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல தேவனுடைய வார்த்தை நம்மை அனுதினமும் அவருடைய சாயலாய் நம்மை மாற்ற வல்லமையுள்ளதாய் இருக்கிறபடியினாலே அவருடைய சாயலை தரித்து கொள்ளும் பொழுது எந்த ஒரு காரியத்திலும் அவர் யாரு எப்படி எந்த நேரத்துல எல்லாரும் அவர் போகிற இடத்துல எல்லாம் பாவியான மனுஷரோடு விருந்துக்கு போகிறார், பாவியான மனுஷரோடு சமமாய் உட்காருகிறார். இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல, இவர் பிசாசினால் வந்தவர் என்றெல்லாம் அவரை மிகவும் குறை சொல்லி கேவலப்படுத்தி பேசுகிறவர்கள். இந்த நாட்களிலே கூட நம்மை பார்த்து அந்த வார்த்தைகள் கூறுகிறவர்கள் கூறட்டும். ஆனால் நம் சிந்தையை நாம் கிறிஸ்துவின் சிந்தையாய் மாற்றிக்கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய நாமத்தினாலே நடத்துகிறவராகவும் சாட்சியாய் வைக்கிறவராகவும் இருக்கிறார். அதாவது 8ஆம் வசனத்துல கூட மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்துகிறவராக காணப்பட்டார். இந்த நாட்களிலே நாம் நம்மை உயர்த்தவர்களாயில்லாதபடி நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் மரண பரியந்தம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மளை தாழ்த்தி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நம்மளை நாம் மற்ற உலகத்திலே நாம் காட்டும் பொழுது அந்த ஒரு காரியத்திலே தேவன் நம்மில் பிரியமாய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே போல 1 கொரிந்தியர் 10:24 கூட ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் என்று பவுல் கூறுகிறார் கொரிந்து சபைக்கு. சுயநலவாதிகளாக எனக்கு இருந்தால் போதும், நான் சந்தோஷமாய் இருந்தால் போதும், எனக்கு யாரை பற்றி கவலை இல்லை என்று சொல்லி ஐஸ்வர்யவான் அந்த நிலைமையிலே தான் காணப்பட்டான். பூலோகத்துல வாழும் பொழுது பூமியில அவன் அவன் யாருக்கும் தீங்கும் செய்யவில்லை, நன்மையும் செய்யவில்லை. தன்னுடைய நான் உண்டு என் காரியம் உண்டு என்று சுயநலமாக இருந்ததின் நிமித்தமாக அவன் போன இடம் நரகத்தினுடைய, ஏன்னா இங்கு சுகபோக ஜீவியத்தில் அவன் வாழ்ந்தது நிமித்தம் சுயநலமாய் வாழ்ந்த தன் வாசல் அருகே கிடந்த அந்த லாசரு எளியவனை அவன் கவனிக்க மறந்து போனது நிமித்தம் அந்த கஷ்டம்னா என்னன்னு அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் நரகத்துக்குள்ளாகிறான். இந்த நாட்களில கூட நம்மை சுற்றிலும் அநேக சிறுமைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், துன்பப்படுகிறவர்கள், கவலைப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கவலைகளை பார்த்து நாம் பரியாசம் பண்ணுகிறவர்களாகவோ அல்லது அவர்கள் முன்னாடி போகும்பொழுது நாம் அவர்களை பின்னாடி குறை பேசுகிறவர்களாக காணப்படாதபடிக்கு கிறிஸ்துவின் சிந்தை தேடி விசாரித்து ஏன் இப்படி இருக்கிறாய், உனக்கு என்ன தேவை என்று சொல்லி
அன்று நாயின் ஒரு விதவையை ஏசப்பா கூப்பிடவே இல்லை. இயேசுவே எனக்கு இரங்கள் அழுது கொண்டு போகிறதை அவர் பார்க்கும் பொழுது அந்த தாயினுடைய பாரத்தை அவர் சிந்தையிலே அறிந்தவராக அந்த பாடையை தொட்டு அந்த வாலிபனை எழுப்பி அந்த தாயின் கண்ணீரை துடைத்த தேவன் நம்முடைய தேவன். ஆகவே நாம் விசாரிக்கிறவர்களா, மற்றவர்களுடைய பாரத்தை நாம் விசாரித்து அவர்கள் கவலைகளை போக்குகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதே போலத்தான் இந்த இடத்துல சுய பிரயோஜனத்தை நாம் தேடாதபடி மற்றவர்களுடைய பாரத்தை நாம் கேட்டு அறிந்து அவர்களுக்காக நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை அவருக்கென்று பயன்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 12:14 கூட உன்னை துன்பப்படுத்துகிறவனை ஆசீர்வதி என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த வசனத்துல நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை சபிக்கிறவர்களாக நாம் இல்லாதபடி கிறிஸ்து இயேசுவானவர் அவரை அடித்தார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள், முள்முடி சுட்டினார்கள், எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டவராக அவர் பொறுமையோடு கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எதற்காக அனுப்பினாரோ இந்த பூலோகத்துக்கு, அதை நான் செய்து முடிக்கும் மட்டும் எந்த ஒரு காரியத்துல யாரையும் அவர் சபிக்கவே இல்லை. அவர் நினைத்திருந்தால் ஒன்றுமில்லாமல் அவர் ஒரே வார்த்தை சொன்னால் போதும், தேவன் கட்டளையிட வல்லமல்வாராக இருந்தார். பரத்திலிருந்து பிதா நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இவரோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கேட்கிறவராக அந்த சிலுவையிலே இருந்து கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று மன்னிப்பு கேட்டு அவர்கள் செய்வது என்னதென்று அப்படியான ஒரு காரியம், அறியாதிருக்கிற காரியங்களிலே இன்றைக்கு நாம் கூட சில காரியங்களில தவறி செய்கிறோம். ஆனால் நாம் செய்யும்போது ஐயோ நான் தெரியாம செஞ்சிட்டேன், இது என்ன இவ்வளோ பெருசுப்படுத்துறாங்களே என்று நாம் சில நேரங்களில் யோசிப்போம். ஆனால் அதே மற்றவர்கள் தவறி செய்யும் பொழுது என்ன சொல்லுவோம், அது எப்படி தெரியாம போயிடும், என்ன குழந்தையா என்கிற சில நேரங்களிலே சில மனிதர்கள் பேசுவதை நாம் அறிந்திருப்போம். அப்படியான ஒரு காரியம் நமக்குள் இல்லாதபடி கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக பிறருடைய காரியங்களிலே கூட நாம் ஜாக்கிரதையோடு அவர்களை சபிக்கிறவர்களாகவோ துன்பப்படுத்துகிறவர்களாகவோ இல்லாதபடிக்கு பழிக்கு பழி வாங்குகிறவர்களா இல்லாதபடி கிறிஸ்துவை போல மன்னிக்கிற சுபாவமும் மன்றாடுகிற சுபாவம் உள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது கிறிஸ்து இயேசு நம்மை அவருடைய இரத்தத்தினாலே நாமை மீட்டு எடுத்து நம்மை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதே போல கூட யோவான் 14:27 கூட ஆண்டவர் சொல்கிறார், மற்றவர்களுடனே சமாதானமா இருக்க வேண்டும் என்று அந்த வசனத்திலே கூறுகிறார். கிறிஸ்து என்ன பரமேறும்போது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று பிறனிடத்துல நாம் எதிராளிகளாக காணப்படாதபடி ஒருவருக்கொருவர் சமாதானமாய் இருக்கும்படியா விட்டு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படும்போது கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் அவைகளை காண்கிறவராய் இருக்கிறார். நாம் வீணாக அவர்களோடு எதிர்த்து நின்று சமாதானத்தை குலைத்து கொண்டு அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எனக்கு நேர் விரோதி ஜென்ம விரோதி என்று நாம் சொல்லுகிறவர்களா இல்லாதபடிக்கு கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக மன்னிக்கிறவர்களாகவும் அவர்களோட சமாதானத்தின் உடன்படிக்கை உடையவர்களாகவும், ஏன்னா நாம் சமாதானக்காரனராகிய கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியினால் அவருடைய சிந்தையை நாம் தரித்தவர்களாக அவருடைய காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த பூமியில சாட்சிகளாக மற்றவர்களுக்கு மாதிரிகளாக இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பை நாம் அறிந்தவர்களாக வாழும் பொழுது கர்த்தர் நம்மை அவருக்கென்று பயன்படுத்துகிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் அநேக திருஷ்டாந்தரங்களை நமக்கு செய்கையிலே அவர் போன இடத்திலெல்லாம் அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படி ஆட்கள் தொடர்ந்து கொண்டு இந்த நாட்களிலே கூட நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நேரடியாக சொல்லாவிட்டாலும் மறைமுகமாகவோ மற்றவர்களிடத்திலோ நம்மை குறை பேசி நம்மளுடைய கிரியைகளை குற்றம் சொல்லி குறை சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் மத்தியிலே நாம் நம்மை படைத்த நம்மை உருவாக்கின அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் நாமத்தின் நிமித்தம் ஞான ஸ்நானம் பெற்று அவர் நாமத்தின் நிமித்தம் அபிஷேகம் பெற்று அவர் நாமத்தின் நிமித்தமே நான் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறவர்களாக கிறிஸ்துவின் சிந்தையை அந்த தாழ்மையை தரித்து கொள்ளுகிறவர்களாகவும் ரோமர் பிலிப்பியர் 2:2 சொல்லப்பட்டு இருக்கிறபடி ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று இந்த இடத்தில் பவுல் கூறுகிறார். நாம் கிறிஸ்துவே சந்தோஷத்தை நிறைவாக்கும்படியாக ஏக சிந்தை என்பது தேவனுடைய சிந்தையை பெற்றவர்களாக நம்மளுடைய நோக்கமே நான் கிறிஸ்துவுடையவள், நான் கிறிஸ்துவ உடையவன். ஆகவே அவரை நான் இந்த பூமியில பிரதிபலிக்க வேண்டும், அவரை போல நான் வாழ வேண்டும்.
என்று சொல்லி முயற்சி எடுக்கிறவர்களாக காணப்படும் பொழுது தேவன் நமக்கு அந்த பலத்தை பரத்திலிருந்து அருள்கிறவராய் இருக்கிறார். நாம் வாழ்கிற இடத்துல, நாம் போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்தில் ஆகட்டும், எந்த இடத்திலும் நாம் தேவனை உடைய சிந்தையை உடையவர்களும் அவரை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது பரலோக ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக காணப்படுவோம். நாம் அடிக்கடி வாக்குவாதம் மற்றவர்களிடத்துல வந்து நான் பேசுவது தான் சரி என்று வாக்குவாதம் பண்ணுகிறது நிமித்தமாக, அதே போல எனக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நான் எதையிலும் குறைவுபடவில்லை என்று பெருமை பேசும் பொழுது குறைவுள்ளவன் அதை கண்டு மனக்கசந்து போகாதபடிக்கு, இல்லாதவன் அதை குறித்து சஞ்சலப்படுகிறதோ கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைகிறதுக்கோ நாம் காரணமாய் இல்லாதபடிக்கு கிறிஸ்துவை நாம் தரித்தவர்களாக காணப்படுவோம். அந்த மனத்தாழ்மையிலே நாம் ஒருவர் மேன்மையுள்ளவர்களாக எண்ண வேண்டும். அந்த மேன்மைக்கு அவர்களை பாத்திரவான்களாக மாற்ற வேண்டும். நம்மளுடைய உலக மேன்மைகளை மற்றவர்களிடத்துல சொல்லி ஒரு ஏழையையோ இல்லாதவர்களை அந்த நேரத்தில் கஷ்டப்படுகிறவர்களையோ நாம் துன்பப்படுத்தும் பொழுது கிறிஸ்து நம்மை பார்த்து கண்ணீர் விடுகிறவராக காணப்படுவார். அவருடைய சிந்தை நம்மை விட்டு காணப்படாமல் போகும் என்பதை நாம் மறந்து விடாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி சமுதாய நோக்கத்தோடு அவர் போன இடத்திலெல்லாம் விசாரித்து கொண்டு யாருக்கு என்ன தேவை என்பது, அதே போலதான் அவர் கேட்பாரற்று இருக்கிற 38 வருஷம் படுத்து கொண்டிருந்த அந்த மகனை அவர் தேடி போறார். அவன் தன் குறைகளை எல்லாம் அவனிடத்துல விசாரிப்பதற்கு அப்ப யாரும் இருந்தில்லை என்பதை நாம் இந்த இடத்துல காணலாம். அவன் தன்னுடைய ஆதங்கத்தை ஆண்டவரிடத்துல கொட்டி தீர்க்கிறான். கேட்ட கேள்வி, சுகம் பெற விரும்புகிறாயா என்று ஒரு வார்த்தை அவர் கேட்ட உடனே அவன் தன்னுடைய இருதயத்தில் இருந்த பாரத்தை எல்லாம் அவன் அழுது கொண்டு சொல்லியிருக்கலாம், வேதனையோடு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் அதை அமைதலாக கேட்டுக்கொண்டார். என்னை கூட்டிக் கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, இந்த இடத்திலே உனக்கு சுகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய ஆதங்கத்தின் நிமித்தம் அவனுடைய வருத்தத்தை தேவன் நீக்கினவராக அவனை சுகப்படுத்தி அனுப்புகிறார். இந்த நாட்களிலே கூட நாம் நம்மளிடத்துல ஆறுதலுக்காக வருகிறவர்களை நாம் பரியாசமோ கேலி பண்ணாதபடிக்கு நாம் ஆறுதல் சொல்லுடைய வசனத்தினாலே அவர்களை தேற்றும்படியாக நம்முடைய ஏன்னா ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறார். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாகவும் சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாகவும், அப்பாடா இவர்கள் இடத்துல சொன்னோம் நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைத்தது என்று சொல்லி கடந்து செல்லும் பொழுது நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அவர் சிந்தையை நாம் அணிந்து கொண்டவர்களாக காணப்படுவோம். அந்த ஒரு தாழ்மையுள்ள குணத்தை தேவன் நமக்கு கற்பித்திருக்கிறார். ஏன்னா பிலிப்பியர் 2:7 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. மனுஷ சாயலை தேவன் பெற்றிருக்கிறார். அவர் எப்படியாய் வாழ்ந்துட்டார். இன்றைக்கு நாமும் மனுஷர் தான், நானும் சராசரி மனுஷித்தான் அப்படி என்று சொல்லி மற்றவர்களிடத்துல சண்டைக்கு போகிறவர்களும் எனக்கும் ரோஷம் இருக்குது அப்படின்று இந்த உலக காரியங்களை நாம மேன்மைப்படுத்தி பேசுவர்களாக படிக்க கிறிஸ்துவினுடைய சிந்தையை உடையவர்களாக, கிறிஸ்துவின் அன்பை தரித்தவர்களாக, கிறிஸ்துவினுடைய ரூபத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் சாயலில தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார் என்பதை மறந்து விடாதபடிக்கு நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியாக அவரை போல நாம் வாழ ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் நம்மிலே மகிழ்ச்சி கொள்ளவும் பரலோகம் நம்மை குறித்து சந்தோஷப்படவும் காத்து கொண்டிருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை செய்ய கர்த்தர் தாமே நம்மை இந்த வேளையில அவருடைய நாமத்தினால் அபிஷேகித்து நம்மை மறுரூபப்படுத்துவாராக. இப்படி செய்ய தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா.